வணக்கம் ரெஸ்லிங் வெறியர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்கார். ரோமன் ரிங்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, ரோமன் ரிங்ஸ் சம்மர் ஸ்லாமில் என்ன மாதிரியான மேட்ச் விளையாட போகிறார், ரோமன் ரிங்ஸ்க்கு அடுத்து சாம்பியன்ஷிப்பில் வாய்ப்பெல்லாம் வருமானதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ட்லெட் மேட்ச் நடந்துச்சு. அந்த கன்ட்லெட் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பென்டாவும் பேரன் பேக்கரும் தொடங்குறாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பேரன் பேக்கர் ஏர்லே ஸ்பேர் போட்டு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்ஏ நைட் வராரு. எல்ஏ நைட்டையும் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாரு. ரெண்டு பேரையும் டாமினேட் பண்ணி பென்டாவையும் தோக்கடிச்ச பேரன் பேக்கர் அதுக்கப்புறம் எல்ஏ நைட்டையும் தோக்கடிக்கிறாரு. தோக்கடிச்சதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோ வர்றாரு. ஜே யூசோ வந்து அசால்ட்டாக விட்டு கொடுக்கல. ஜே யூசோ சும்மா சாதாரணமாகவே தெறிக்க விடுவார். அவரோட சூப்பர் கிக்லாம் விட்டார். ஜே யூசோ பேரன் பேக்கருக்கே ஸ்பேரை போடுவார். பயங்கரமாக இருக்கும் அந்த மூமெண்ட்லாம். ஸ்பேரை போட்டு ஜெயிக்க முயற்சி பண்ணுவார். ஆனால் ஸ்பேரை போட்டு ஜெயிக்க போகிற நேரத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோவை பிரசன் ரீடு வந்து அட்டாக் பண்ணுவார். பிரசன் ரீடு யாருன்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கரோட சப்போர்ட்டராக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை பிரசன் ரீடு வந்து அட்டாக் பண்ணதுனால ஜே யூசோவும் தோக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த மேட்ச்சில் ஜே யூசோவும் தோத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக சிஎம் பங்க் வருவார். சிஎம் பங்க் வர்றது ஃபைனல் வரப்போகிறப்பே தெரிஞ்சிருச்சு சிஎம் பங்கு தான் ஜெயிக்க போகிறாருன்னு. ஆனால் சிஎம் பங்க் ஜெயிக்கிறது ஈஸியாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக இல்லை. ஏன்னா பிரசன் ரீடு அந்த இடத்துல இருந்தார். ஜே யூசோ போயிட்டார். பிரசன் ரீடும் அந்த இடத்துல இருந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரசன் ரீடு உள்ள வந்து அட்டாக் பண்ணும்போது ரெஃப்ரியால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச்ன்றதுனால அந்த மேட்ச்சில் பிரசன் ரீடு உள்ள வந்து அட்டாக் பண்ணார். அட்டாக் பண்ணும்போது கண்டிப்பாக ஜே யூசோ வருவார் நம்ம எதிர்பார்த்தோம். அதே போல் ஜே யூசோ வந்தார். சிஎம் பங்கை காப்பாற்றினார். பிரசன் ரீடை அடித்து ஓட விட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சூசைட் டைவை போட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஸ்பேர் போட வந்த பேரன் பேக்கருக்கு கிக்கை விட்டு அதுக்கப்புறம் பேரன் பிரேக்கரை கிக்கு விட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஜிடிஎஸ் மூவை போட்டு இந்த இடத்துல முடிச்சு வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சில் வின் பண்ணது மூலியமாக கன்தரை சம்மர் ஸ்லாமில் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு சிஎம் பங்கு சந்திக்கிறாரு. சிஎம் பங்குக்கு அதிகபட்ச வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் தான் ஜான் சீனாவோட நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுத்துச்சு. அதில் சிஎம் பங்கு தோற்றுருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை சிஎம் பங்குக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சிங்க கேட்டிங்கன்னா, இந்த சிஎம் பங்கு கிடைச்ச வாய்ப்பே வந்து செத் ரொலின்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் வச்சிருக்கிற செத் ரொலின்ஸ் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் எல்ஏ நைட்டு கூட மேட்ச் விளையாடும் போது அந்த மேட்ச்சில் இடையில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக தான் செத் ரொலின்ஸ் இந்த வர முடியாதுன்ற காரணமாக தான் இந்த இடத்துல கந்தர் வர்சஸ் சிஎம் பங்குன்ற மேட்சை போட்டு விட்டுருக்காங்க WWE. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசன் ரீடும் பேரன் பேக்கரும் சேர்ந்து யாரை அட்டாக் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக சிஎம் பங்கு ஜே யூசோவையும் அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணுறதை பார்த்தோன்னே அந்த இடத்துல வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ரோமன் ரிங்ஸ் வந்த உடனே பால் ஹியூமன்லாம் பயந்துருவார். இந்த இடத்துல வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணுறாரு. அதாவது பேரன் பேக்கரையும் சரி பிரசன் ரீடையும் சரி போட்டு அடின்னு அடிப்பார். பிரசன் ரீடுக்கு ஒரு ஸ்பியர் வைப்பார். வெறித்தனமாக இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்குலாம் டவுட் வரலாம், ரோமன் ரிங்ஸுக்கு என்ன பிளான், ரோமன் ரிங்ஸ் இப்போ வந்து இவங்களை அட்டாக் பண்ணியிருக்காரு, என்ன பிளான்ன்றது உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போதைக்கு செத் ரொலின்ஸ் இன்ஜுரி ஆனதுனால ரோமன் ரிங்ஸ் பிளானும் மாறி இருக்கு. இப்போது பலவிதமான பிளான் போக போகுதுன்ற மாதிரி ரூமர் வந்திருக்கு. ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பிளான். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோவோட சேர்ந்து செத் ரொலின்ஸ் இந்த சம்மர் ஸ்லாமில் இல்லாதனால ஜே யூசோவோட சேர்ந்து ரோமன் ரிங்ஸ் ஒரு டேக்டி மேட்ச் விளையாடலாம். யாருக்கு எகென்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா, பிரசன் ரீட் அண்ட் பேரன் பேக்கர் எகென்ஸ்டாக விளையாடலாம். இந்த இடத்துல பால் ஹியூமனோட ஸ்டோரியிலேயே முக்கியமாக இருக்கும். பால் ஹியூமன்லாம் ரோமன் ரிங்ஸ் அடித்து ஓட விட போகிறாரு. அந்த சம்பவமும் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேட்சஸ் விளையாட வாய்ப்பு இருக்குது. ஜே யூசோ இந்த சம்மர் ஸ்லாமில் வந்து ரோமன் ரிங்ஸோட டாக்டி மேட்ச் விளையாடலைன்னா ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் பேரன் பிரேக்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரோமன் ரிங்ஸ் பேரன் பிரேக்கரால் தான் கடைசியில் அடி வாங்கிட்டு போனார். இப்போ வந்து ரிவெஞ்ச் எடுத்ததையும் அவங்கள தான். அதனால கண்டிப்பாக ரோமன் ரிங்ஸ் இந்த மேட்ச்சில் பேரன் பேக்கர் அல்லது டாக்டி மேட்சஸ் விளையாடுவார். ஏன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவார். செத் ரொலின்ஸை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் செத் ரொலின்ஸ் இன்ஜுரி ஆனதுனால செத் ரொலின்ஸ் அந்த இடத்துல வராதனால இப்போது ரோமன் ரிங்ஸ் பிளான் டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுதான் ரோமன் ரிங்ஸோட சம்மர் ஸ்லாம் பிளான். அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரிங்ஸுக்கு சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு, அதாவது நெக்ஸ்ட் இயர் ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் தான் ரோமன் ரிங்ஸுக்கு இதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்றது இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. அது வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் ஸ்டோரி லைனை தான் பில்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.